வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழை மலரில் குறுக்கெழுத்து போட்டிங்க. இதுக்கு பரிசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் அதனுடைய நாம்ஸு. வாழை மலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டிகள். சரிங்களா, வாழை மலர் இன்றைக்கி என்னைக்கு எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 3, 2026ங்க. இதுதான் இன்னைய புக்கோட பேஜு. நம்ம இன்னும் 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம் ஒரு கிழமைங்க, ஒரு உலோகத்தோட பேர். திங்களில் உலோகம் கிடையாது, செவ்வாய் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சு சொல்லுங்கள். கடைசியாக என்ன பதில் வரும்னா வெள்ளி. வெள்ளி உலோகம்னா நீங்கள் வெள்ளி தங்கத்துக்கு கூட பக்கத்தில் வெள்ளி வாங்குவீங்கள, சில்வர், அதான் வெள்ளி. உலோகத்தோட பேர் வெள்ளி. ஒன்று மேலேருந்து கீழே. சுடுகாட்டில் பணியாற்றுபவர். சுடுகாட்டில் பணியாற்றுபவர் என்னன்னு சொல்லுவீங்க? வெட்டியான்னு சொல்லுவாங்க. வெட்டியான். சரிங்க. 3 இடமிருந்து வலம் என்ன? சிறைச்சாலைக்கு பெயர் பெற்ற இந்த தீவு. பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்திய தீவுன்னு சொல்லிட்டாங்கங்க. இந்திய தீவுன்னா அந்தமானில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஜெயிலில் வந்து எங்கே கொண்டு வச்சுருந்தாங்கன்னா ஐலாண்டில், அதாவது போர்ட் பிளேயர் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அந்தமான் தீவு, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு பக்கத்தில். அந்த தீவுக்கு பேர் அந்தமான் சிறை, செல்லுலார் சிறை, இல்லைன்னா காலாபாணி அப்படிங்கிற சிறைச்சாலைகள்ங்க. இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ அது அழிஞ்சாச்சு. அந்தமான். பதில் வந்து அந்தமான். 3 கீழே வந்து மேலே வந்து பதில் அதுவாக சொல்வதற்கு அழி. கொடு அப்படிங்கிறதுக்கு என்னது? அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. லீ மாற்றி போட்டுறாதீங்க, அந்த லீயாயிடும். அழிக்கக்கூடியது, வேஸ்ட் பண்ணக்கூடிய லீயாயிடும். சரிங்க. 9 கீழேருந்து மேலே என்ன? இதுக்கு ஹிண்ட் வரட்டும், நம்ம மற்ற கேள்வியை சால்வ் பண்ணி வருவோம். 5 முற்காலத்தில் அரசர்கள் கையில் டேஷ் ஏந்தி நீதி தவறாமல் அரசாட்சி செய்தனர். அரசர்கள் கையில் என்ன ஏந்துவாங்க? அரியணை இறட்டாங்கன்னா வாள் ஏந்தி சொல்லலை, போர்க்காலத்தில் தான் வாள் ஏந்துவாங்க. அரியணை இறந்தாங்கன்னா அவங்க என்ன கையில் என்ன கொடுப்பாங்கன்னா செங்கோல். என்ன கொடுப்பாங்க? செங்கோல். செங்கோல் அப்படின்னா நீங்கள் என்னென்னா நேரிய தண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா அந்த தண்டு. அந்த தண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதே மாதிரி நேர்மையாக ஆட்சி புரியணும். எதுக்குமே வளையாமல், அந்த தண்டு வந்து வளையாது. அந்த வளையாமல் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதை மாதிரி நேர்மையாக ஆட்சி புரியணும்னு சொல்லக்கூடியது. 2 மேலேருந்து கீழே. மேகம். மேகம் வேறு சொல். இல்லு வந்தாச்சுங்க, அடிக்கடி பார்க்கலாம். முகில். முகிலினங்கள் அப்படின்னா மேகங்கள்னு சொல்லுவோம். 2 வலமிருந்து இடம் என்ன? சிகை. சிகைனா என்னது? முடி. சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? லட்சாதிபதியை விட பெரிய பணக்காரர். லட்சத்தோட பெருசு என்னன்னா கோடி. ஸோ பதில் என்ன? கோடீஸ்வரன். கோடீஸ்வரன். ஓகேங்க. 10 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். 10 வலமிருந்து இடம். 10 வலமிருந்து இடம் என்னது? குத்துச்சண்டைங்க. குத்துச்சண்டையை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லலாம்னா மல்யுத்தம்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா குஸ்தின்னு சொல்லலாம். சரிங்களா, இதில் இப்போ இடையில கூட ஒரு படம் வந்துச்சு. ஸோ குஸ்திங்கிறது கரெக்டான பதில். சரிங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி இருக்குது? அடுத்த கேள்வி என்ன இருக்குது? 14 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். கைத்தட்டல். கைத்தட்டலை என்னன்னு சொல்லலாம்? கைத்தட்டலை என்னன்னு சொல்லுவீங்கன்னா கரகோஷம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்னென்ன எழுதலாம்? க ஒலி. கிளாப்பிங். ஒலி. ஒத்த கொம்பு போங்க. கர ஒலி அப்படின்னு போட்டிங்கன்னா கைத்தட்டல். சரிங்களா.
14 மேலேருந்து கீழே. இதில் பொருத்தப்படுவது தாழ்பால். தாழ்பாலை எதுலங்க நீங்கள் மாட்டுவீங்க? கதவுல மாட்டுவோம். 14 மேலே வலமிருந்து இடம் பாருங்க. பதில் சால்வாய்க்கு டேஷ் வினை தன்னை சுடும். தன் வினை தன்னை சுடும். நம்ம என்ன தப்பு செஞ்சதாலும் அந்த வினை நம்மளே சுடும். ஓகேங்களா? இங்கே 13 கீழேருந்து மேலே லீ ஆரம்பிச்சுக்கு. உதடு ஆங்கிலத்தில் லிப். உதடுகள் அப்படின்னா லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிப். சரிங்க. 17 மேலேருந்து கீழே இருக்கா? டேஷ் உண்டு வினை இல்லை. இல்லை, இந்த கேள்விக்கு நம்ம இங்கேருந்து பார்ப்போம். 19 இடமிருந்து வலம் என்ன? உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா? உயர பறந்தாலும், நானே ஆன்சர் சொல்லிட்டேன். உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா? பறந்த அளவுக்கு ஊர்க்குருவி பறக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பறந்தாலும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பறந்தாலும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஒரு லிமிட்டுக்கு, நம்ம தேவைக்கு நம்ம லிமிட்டுக்கு கணக்கு பண்ணி ஆசைப்படணும். ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம மேலைக்கு போகணும். அடுத்தவங்களை பார்த்தா அப்படி இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். அதுதான் இதனோட அர்த்தம். 17 மேலேருந்து கீழே. டேஷ் உண்டு வினை இல்லை. முருகப்பெருமானை குறித்து பாடப்படும் ஒரு பாடல் வரி. வேல் உண்டு வினை இல்லை. மயில் உண்டு பயன் இல்லை. குகன் உண்டு குறைவில்லை. கந்தன் உண்டு கவலை இல்லை. முருகா. 19 கீழேருந்து மேலே என்ன? சென்னையில் 2வது பன்னாட்டு விமான நிலையம் எழுப்பப்பட தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எந்த ஊரில்? பரந்தூர். பதில் என்ன? பக்கு ஆல்ரெடி தூர் எங்கே இருக்குது? இது எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் பக்கத்தில் உள்ளது. 15 வலம் இருந்த இடம் என்ன? யானை இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. யானை இருந்தாலும் அதோட உழைப்பால் 1000 பொண்ணு. இங்கே இந்து வந்ததுனால இறந்தாலும் 1000 பொன். 12 மேலேருந்து கீழே என்ன? கணவன் மனைவி. கணவன் மனைவியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா தம்பதியினர். தம்பதி. சரிங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் விலகியதுன்னு நாடகம் தொடங்கியது. இதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. ஸ்க்ரீன் விலகினோடனே நாடகம் தொடங்கும். ஸோ ஸ்க்ரீனை நீங்கள் திரை அப்படின்னு சொல்லலாம். திரை விலகியதும் நாடகம் தொடங்கியது. சரிங்க. 7 மேலேருந்து கீழே என்ன? தமிழக முன்னாள் முதல்வராக இருந்த பெண்மணி. இந்த ஆளில் முடிஞ்சிருக்குங்க. செல்வி ஜெயலலிதா. போல்டு உமன்னு சொல்லலாம். ஜெயலலிதா. ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன? காணி டேஷ் வேண்டும் பராசக்தி என்றார் பாரதியார். பாரதியார் பராசக்திகிட்ட போய் காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தொய்ய நிறத்தினை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். காணி ஒரு இடம் வேணும், அங்கே அழகிய மண்டபம் இருக்கணும், அங்கே கிணறு இருக்கணும், அதில் நல்ல தண்ணி இருக்கணும், பக்கத்தில் தென்னை இருக்கணும், எல்லாம் கேட்பார். அங்கே மனைவியும் வேண்டும் அப்படின்றார். பிள்ளைகள் எல்லாம் வேண்டும். 7 இடமிருந்து வலம். பிறவி பகைவன். ஜென்ரேஷனாக பகைவனாக இருக்கிறத டேஷ் விரோதிம்பாங்க. போன பிறவின்ல ஜென்ரேஷன் வகை போன தலைமையில் உள்ள சண்டையை பழையடியும் அடுத்த இதில் பிறவி அப்படின்னா டேஷ் அப்படின்னு சொல்லலாம். பகைவனை விரோதின்னு சொல்லிட்டீங்க. பிறவியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஜெய ஆரம்பிச்சிருக்குங்க. ஜென்ம விரோதின்னு சொல்லலாம்.
9 கிளந்து மேலே. முதல் முறை கற்பமடைந்த இருக்குதுங்க கேள்வி. முதல் முறை கற்பமடைந்த இந்து பெண்ணுக்கு நடத்தப்படும் விசேஷம் வளகாப்பு. அங்கே மேலுக்கு தயாரிக்காங்க சீமந்தம். சீமந்தம்னா என்னது? வளைகாப்பு. கை நிறைய வளையல் போட்டு அந்த வளையல் சத்தம் குழந்தைக்கு வயிற்றில் இருக்க குழந்தைக்கு கேட்குறது சொல்கிற விஷயங்கள்லாம் நிறையா உண்டு. 9 இடமிருந்து வளம் என்ன? அந்நிய நாட்டை இப்படி குறிப்பிடுவர் பேச்சு வழக்கில். சீமையிலேருந்து வந்திருக்காவ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? சீமையிலேருந்து. சீமைன்னா அந்நிய நாடுன்னு சொல்லலாம். சரிங்க, கடைசி கேள்விங்க. இன்றைக்கி எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். கடைசி கேள்வி 8 கிளந்து மேலே. 2 வகை விளைநிலங்கள். விளைநிலங்களில் 2 வகை நிலங்கள். ஒன்று வந்து புன்செய், இன்னொன்று மற்றொன்று. என்ன புன்செய்னா நம்ம கிணறு குளம் எல்லாமே பக்கத்தில் இருக்கும், தண்ணீர் பாசனம் செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து புன்செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மற்றொன்றை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பதில் என்ன? நன்செய். ஆனால் கலைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நன்செய்க்கு முதல்ல நான் எழுதுவோம். இன்னும் இருக்குது, சேங்க இருக்குது. நன்செய் அப்படின்னா என்னது? மானாவாரி நிலம்னு சொல்லுவாங்க. இதை வந்து மழையை மட்டுமே எதிர்பார்த்து விளைச்சல் செய்யக்கூடிய நிலங்கள். இதுதான் இன்னைய வாரமலருக்குள்ள ஆன்சர்ஸ். எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். இது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்டில் கொடுத்துங்க. எழுத்துப்படை இல்லாமல் சால்வ் பண்ணியிருக்கேன். ஐயோ, இன்றைக்கி ஒன்று விட்டுட்டோங்க. 4 வலமிருந்து இடம் என்ன? முல்லை டேஷ் பட திரையை அளித்தான் வள்ளல் பாய். முல்லை கொடி. முல்லை வந்து கொடியாட்டம் தான் படரும். முல்லை கொடி படறதுக்காண்டி நம்ம திரையை அளித்தா யார்? வள்ளல் வேள்பாரி. சங்ககால வள்ளல்களில் ஒருத்தர். ஸோ இதை தாங்க என்னையோட ஆன்சர்ஸ். நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.